கேரளாவில் நிலச்சரிவு என்ற பேரிடர் நிகழ்ந்துள்ள இதே வேளையில் கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் மேகவெடிப்பு, பெருமழை போன்ற பருவகால பேரிடர்களை சந்தித்துள்ளன. இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதை வல்லுநர்களின் பார்வையில் பார்க்கலாம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழையின் போது அதிக அளவில் மழைப்பொழிவு என்பது இயல்புதான். இப்படியான நிலையில் வயநாடு மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியே சரிந்து விழுந்து சூரல்மலை, முண்டக்கை பகுதிகளை மண்ணால் மூடி சமாதி கட்டியுள்ளது. நிச்சயமாக இந்த பேரிடருக்கு காரணம் இயற்கை அல்ல, செயற்கைதான் காரணம் என்கிறார்கள் சூழலியல் ஆர்வலர்கள். குமரி முதல் குஜராத் வரை நீண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு கட்டடம் கூட கட்டக்கூடாது, வர்த்தக ரீதியில் எந்த ஒரு விஷயத்தையும் அனுமதிக்க கூடாது என்று அறிக்கை அளித்தது மாதவ் காட்கில் குழு. இந்த அறிக்கை அளிக்கப்பட்டது 2011ஆம் ஆண்டில். ஆனால் அந்த அறிக்கை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது சூழலியல் ஆர்வலர்களின் வேதனையான குற்றச்சாட்டு. பின்னாள்களில் தாக்கல் செய்யப்பட்ட கஸ்தூரிரங்கன் அறிக்கை மாதவ் காட்கில் அறிக்கையின் சாராம்சங்களை நீர்த்து போகச் செய்ததாகவும், அதே நேரத்தில் கஸ்தூரிரங்கனின் அறிக்கை கூட பின்பற்றப்படவில்லை என்கிறார்கள் சூழலியல் மீது அக்கறை மட்டுமே கொண்ட ஆர்வலர்கள். வனத்தின் மீது அக்கறையின்றி அழித்துவிட்டதே வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு காரணம் என்கிறார்கள் அவர்கள். இன்னைக்கு ஒரு அடர்த்தியான காடுகள்லாம் அழிச்சிட்டு நம்ம அங்கே மரம் நடுறோம், இங்கே மரம் நடுறீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் நம்ம உருவாக்குறதுக்கு எத்தனை 100 ஆண்டுகள் ஆகும் தெரியுமா நமக்கு? அதெல்லாம் அழிச்சிட்டோம். அதுதாங்க முக்கியமான காரணம். லேண்ட்ஸ்லைடு வரதுக்கு காரணமே கீழே இருந்து தண்ணி மேலே வருது. அப்போ லூஸ் சாயில் அப்படியே கீழே பிச்சுட்டு வரும்பொழுது நம்மளால தடுக்க முடியாது. இதுக்கெல்லாமே முக்கியமான காரணம் அந்த அந்த வேர்கள் எல்லாம் அந்த மண்ணை அப்படியே டைட்டா வச்சுட்டு இருந்த காடு போயிடுச்சு. அதுதான் முக்கியமான காரணம். கேரளாவில் நிலச்சரிவு என்ற பேரழிவு நிகழ்ந்துள்ள இந்த வேளையில் கர்நாடகாவில் வெவ்வேறு இடங்களில் மண் சரிவுகள் நேரிட்டுள்ளன. இமாச்சல பிரதேசம் மேகவெடிப்பும், உத்தராகண்ட் மாநிலத்தில் பெருமழையும், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் அதீத மழையும் பொழிந்து வருகிறது. இப்படியான பருவகால பேரிடர்கள் கடந்த சில ஆண்டுகளாகத்தான் நிகழ்கின்றன. இந்த பருவகால பேரிடர்களுக்கும் இயற்கையை சீரழித்ததே காரணம் என்கிறார்கள் இயற்கையை பாதுகாக்கும் போராட்டத்தில் இருப்பவர்கள். ஹார்ட் கிறிஸ்டலின் ராக் ரொம்ப வேல்யூ இருக்குன்றதுக்காக அதை எடுக்கிறதுக்காக நம்ம பிளாஸ்ட் பண்றோம், வெடி எடுக்கிறோம். ஆனால் அந்த வெடி மருந்து மிகப்பெரிய தொடர்ந்து வெடிக்கும் பொழுது அதுக்கு ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது நமக்கு தெரியுமா? ரொம்ப மோசமாக பாதிக்கும். எத்தனை கிலோமீட்டருக்கு போக நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சாயில் ஃபுல்லா லூஸ் ஆகுது மரங்கள் போனதுனால. அது ஒரு பக்கம். இதே சமயத்துல காலநிலை மாற்றத்தினால குறுகிய காலத்துல அதிகமான மழை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அதான் நீ நடந்திருக்கு. 60 சென்டிமீட்டர் மழை 48 மணி நேரத்தில் நடந்திருக்கு. ஸோ ஒரு சேர எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்மளால இந்த மாதிரி பேரிடர் நம்மளால தவிர்க்க முடியாது. அதுதான் நீங்க நடந்திருக்கு. வர்த்தக நோக்கில் பேராசை கொண்டு அடர்ந்த வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டதே இயற்கை சீறுவதற்கு காரணம் என வேதனையான உண்மை வெளிவந்துள்ளது. மீதமுள்ள வனத்தையாவது பாதுகாத்து வர்த்தக செயல்பாடுகளை முற்றிலும் நிறுத்தினால் மட்டுமே இயற்கையின் கோபத்தை தணிக்க முடியும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு.